யாரு தாலிய யாரு அறுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில நாங்க தெளிவா விளக்குறோம். பாருங்க, அத்தியாவசிய உணவுப் பொருளான அரிசி, பருப்பு, எண்ணெயில பல மடங்கு வரியை உயர்த்தி 8 கோடி தமிழர்களின் தாலியவும் 145 கோடி இந்தியர்களின் தாலியவும் அறுத்தது யாரு? எந்த கட்சி? பாசிச பாஜக தானே. பொதுமக்களே சிந்தியுங்க. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வேளாண் சட்ட மசோதாவை ரத்து பண்ணோம். 1.5 வருஷம் போராடி அதை ரத்து பண்ணதுனால ஒரு 2 மாத காலங்களுக்குள்ளேயே 143 அத்தியாவசிய பொருட்களின் மீது 28% ஜிஎஸ்டி வரி விதிச்ச கட்சி எந்த கட்சி? அதாவது 145 கோடி இந்தியர்களின் தாலியை அறுத்தது எந்த கட்சி? பொதுமக்களை சிந்தியுங்க, சிந்திச்சு பாருங்க. இந்த பாசிச பாஜக தான் இவ்வளவும் செய்துகிட்டு வருது. இத நம்ம விட்டு வைக்க கூடாது. இது வெட்டி எறியப்பட வேண்டிய ஒண்ணு. பொதுமக்களே சிந்தியுங்க, சிந்திச்சு செயல்பட வேண்டும். நம்ம வீட்டுல வயல்ல களை வந்துச்சுன்னா அந்த களையை புடுங்கி எடுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம சமுதாயத்துல ஒரு கலை வரும்போது அந்த கலையை நம்ம புடுங்கி எடுப்பது ஒவ்வொரு இந்தியனின் கடமை, ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றோம், ஒரு காமன் மேன், ஒரு கார்பரேட் நிறுவனம் தான் 36% வரி பே பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு காமன் மேன் 100 ரூபாய்க்கு சக்கரை வாங்கினா கூட 28 ரூபாய் வரி கட்டணும். 28% வரி கட்டணுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். இது என்னன்னா, இந்த வரி திட்டங்கள் சட்டங்கள் எல்லாமே எதுக்காகனா பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய காசுகளை ஸ்டாப் போட்டு உறிஞ்ச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டமும் திட்டமும் இது. பொதுமக்களே சிந்திக்கணும், சிந்திச்சு செயல்படணும். பாருங்க, ஏசி ரூம்ல உட்காந்து நம்ம சாப்பிட கூட 18% ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 28% ஜிஎஸ்டி வரி வசூல் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சேஃப்டி டேங்க் கிளீன் பண்றதுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு கழிவு நீரை கிளீன் பண்றதுக்கு கூட 18% வரி போட்டது எந்த கட்சி? எந்த மக்களுடைய தாலியை அறுத்தது எந்த கட்சி? இத பொதுமக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெத் டாக்ஸ் 5% வரி. இதை யாரு போட்டா? இதை யாரு கொண்டு வந்தா? இதெல்லாம் பொதுமக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம பிறக்கும் போது இல்ல, நம்ம இறந்து சுடுகாட்டுக்கு போகும்போது கூட இந்த நாட்டுக்கு 5% வரி கொடுன்னு சொல்லி உலகத்திலேயே முதலா இந்திய நாட்டுல வரி விதிச்சது எந்த கட்சி? பாசிச பாஜக தானே. இத பொதுமக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம பேங்க்ல பணம் போட்டாலும் பணம் எடுத்தாலும் வரி, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா வரி. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள் இப்படி இல்ல. இப்ப இருந்த இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பேங்க்ல மட்டும் 36,000 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வரிகள்லாம் போட்டு இந்த வரிகள்லாம் எங்க போச்சு? இதற்கான டிரான்ஸ்பரன்சி எல்லாம் எங்க? இத பொதுமக்கள் தெளிவா சிந்திக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்சன் நீங்க ஒரு 1000 ரூபாய் எடுத்தா கூட 24 ரூபாய் வரி கட்டணும். அந்த மாதிரி டாக்ஸ் போட்டு ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் 24 ரூபாய் எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு இந்தியா முழுக்க எவ்வளவு டிரான்சாக்சன் நடக்குது? ஒரு 500 ரூபாய் நீங்க ஒரு எமர்ஜென்சி எடுக்கணும்னா கூட 24 ரூபாய் பே பண்ணணும். ஒரு 200 ரூபாய் எடுத்தா கூட 24 ரூபாய் பே பண்ணணும். இது எவ்வளவு கொடுமையான விஷயம். இதெல்லாம் யாரு தட்டி கேட்கறது? அதாவது பேங்கிங் செக்டர் ரிஃபர்மேஷன், பேங்கிங் செக்டர் சீர்திருத்த சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் வாயிலா கொள்ளையடிக்கிற கொள்ளையர் கூட்டம் தான் இந்த பாசிச பாஜக. இத பொதுமக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாத 145 கோடி இந்தியர்களை படு பேரழிவுல தள்ளக்கூடியது எந்த கட்சி அப்படின்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மள பாதாள சிறையிலையும் பாதாளத்துக்குள்ளையும் கொண்டு போய் தள்ளக்கூடியது எந்த கட்சி? அதாவது மக்கள் நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு மக்களுக்கு எதிராக இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதை நம்ம உட்கார்ந்து அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப கொடுமையான விஷயம். இத பொதுமக்கள் இப்படியே விட்டு வைக்க கூடாது. இந்த கலையை எடுப்பது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. அதைத்தான் ஒவ்வொரு தடவையும் சொல்றோம். பாசிச பாஜகவை வேறு இருப்பது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை. மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்டத்தை மாற்றி அமைச்சு பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிப்பது எந்த கட்சி? பாருங்க, அதாவது வாகன போக்குவரத்து எல்லாருக்கிட்டையும் இருக்கு. மோட்டார் சைக்கிள்ல போனா ஃபைனு, கார்ல போனா ஃபைனு, அது இல்லைன்னா ஃபைனு, இது இல்லைன்னா ஃபைனு, பம்பர் இருந்தா ஃபைனு, பம்பர் இல்லைன்னா ஃபைனு. இந்த மாதிரி பல்வேறு சட்டங்களையும் திட்டங்களையும் மாத்தி பொதுவாக மக்கள் என்ன அதுல அதிகமா பயணிக்கிறாங்க அதுல போய் கைய வை. அப்பதான் பல கோடிகளை சில மணி நேரங்கள்ல கொள்ளையடிக்க முடியும் என்பதென்று திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஒரு கொள்ளையர் கூட்டம். அதான் பிளான்டு கான்ஸ்பிரசின்னு சொல்லுவாங்க. அதாவது திட்டமிடப்பட்ட சதி. இந்த திட்டத்தை உருவாக்குவது பாசிச பாஜக தானே. மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டீசல் வரியா 26 லட்சம் கோடிக்கு மேல
கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த வரி பணம் எங்க போச்சு, எந்த நாட்டோட முன்னேற்ற திட்டத்துக்கு வந்துச்சு, எந்த மாநில